Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 8 weeks our subject of study has been planning. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு திட்டமிடுதல். Beloved, when we make a mistake in planning or decision making, it not only affects us, it also bothers all those with whom we relate. பிரியமானவர்களே, நாம் திட்டமிடுகிறதிலும் நாம் ஒருவேளை தீர்மானங்களை எடுப்பதிலும் ஒரு தவறை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்மை மட்டுமல்ல நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேரையுமே அது பாதிக்கிறது. A wrong decision by the head of the family will affect all the family members. ஒரு குடும்ப தலைவர் எடுக்கிற ஒரு தவறான ஒரு தீர்மானம் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அத்தனை பேரையுமே பாதிக்கும். And we can look at other examples also. மற்ற உதாரணங்களை அப்படியே நாம் பார்க்க முடியும். If a pastor makes a major mistake in planning, that will affect the entire congregation. ஒரு சபை மேய்ப்பர் ஒரு தவறை செய்வார் என்று சொன்னால், ஒரு தவறான ஒரு தீர்மானம் செய்வார் என்று சொன்னால் சபையே அது பாதிக்கும். And if a manager or an administrator of an institute takes a wrong decision, all the workers and employees in that setup will be affected. ஒரு துறை மேலாளர் அல்லது ஒரு நிர்வாகி ஒரு தவறான தீர்மானம் செய்யும் பொழுது அந்த நிறுவனமே அது நிமித்தமாக பாதிக்கப்படுகிறது. If the head of a country or a state makes a blunder in his decision making, the entire country or the citizens of the entire nation will have to suffer. ஒரு நாட்டின் தலைவர் ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறதுனாலே அந்த நாட்டின் பிரஜைகள் அத்தனை பேருமே அதனாலே பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். But if there is wise planning, that will bring in abundant blessings, whatever may be that setup. ஆனால் ஞானமாய் திட்டமிடும் பொழுது எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் अनेक ஆசீர்வாதங்களை அது பிறப்பிக்கிறது. Will you please turn with us to book of Proverbs 24th chapter? நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 3 and 4. 3-4 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Through wisdom a house is built, and by understanding it is established. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். By knowledge the rooms are filled with all precious and pleasant riches. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். What is referred to as a house in verse 3 can refer to any setup or any structure. வீடு என்று இந்த 3வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிற அந்த காரியம் எந்த ஒரு சூழல் எந்த ஒரு அமைப்பையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. For the smooth functioning and also for the well-being of the entire institution or setup, what is basically needed is wisdom, understanding and knowledge. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பு நிலையாய் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஞானம், புரிந்து கொள்ளுதல், அறிவு இவைகள் அத்தனையுமே இருக்க வேண்டும். So the topic that we have been considering is how not to plan. ஆகவே நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி திட்டமிடக்கூடாது. So far we have done 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை விட்டுவிடக்கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not pray just for God's endorsement. வெறுமனே தேவனுடைய அங்கீகாரத்திற்கென்று மட்டும் ஜெபிக்க கூடாது. Lesson number 3, மூன்றாவது பாடம், do not be like the horse or the donkey. குதிரையை போலவோ கழுதையை போலவோ இருக்கக்கூடாது. Lesson number 4, நான்காவது பாடம், do not depend on your substance or on your strength. உங்களுடைய பலத்தையோ உங்களுடைய செல்வாக்கையோ சார்ந்திருக்க கூடாது. Lesson number 5, ஐந்தாவது பாடம், do not wait for all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்து இருக்க கூடாது. Number 6, ஆறாவது, do not despise closed doors. அடைக்கப்பட்ட கதவுகளை அசட்டை பண்ணக்கூடாது. Number 7, ஏழாவதாக, do not over consult people. அளவுக்கு மீறி மக்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்திலே 8வது பாடத்தை பார்த்தோம். Do not bypass common sense. பொது அறிவை தட்டி கழிக்க கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to plan. எப்படி திட்டமிடக்கூடாது. Do not expect
expect a smooth passage. பாதை சுலபமாய் இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not expect a smooth passage. பாதை சுலபமாய் இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Beloved, when we follow God's leading in our lives, பிரியமானவர்களே, தேவனுடைய வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கும் பொழுது we can be assured of one thing for certain. ஒரு காரியத்தை குறித்து நாம் உத்தரவாதமாய் இருக்க முடியும். The landing will be safe, but the passage might be turbulent and it may not be that smooth. பாதையானது கரடுமுரடாகவோ அலைகளைப்பு நிறைந்ததாகவோ இருக்கலாம், ஆனால் போய் சேருவது பத்திரமாய் சேருவோம். Beloved, this is a truth that we should always keep in mind whenever we talk about planning according to God's will. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படியாக திட்டமிடுதல் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். We want to say that again. மீண்டுமாய் சொல்கிறேன், The landing will be safe, but the passage may not be smooth. பாதையானது சுலபமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பத்திரமாய் நிச்சயமாய் போய் சேருவோம். Turn with us for an illustrious example in book of Mark 4th chapter. மார்க்கு சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே ஒரு அருமையான எடுத்துக்காட்டு We இருக்கிறது. will read from verse 35 to 40. 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலும் நாங்கள் வாசித்து காண்பிக்கிறோம். On the same day when the evening had come, Jesus said to them, "Let us cross over to the other side." அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அவர், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். And when they had left the multitude, they took him along in the boat as he was. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். And we look at verse 37. 37வது வசனம், A great windstorm arose, and the waves beat into the boat so that it was already filling. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினது. Who led them to go over to the other side? அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று இவர்களை நடத்தினவர் யார்? It was not the disciples' own desire. இது சீடர்களுடைய சுய சித்தமாய் அவருடைய சுய விருப்பமாய் இல்லை. Jesus himself guided them and he said, "Let us go over to the other side." அக்கரைக்கு நாம் போவோம் என்று இயேசு தாமே இவர்களை அழைத்து செல்கிறார். Even though there was such a definite and direct leading of Christ in that situation, there was a windstorm. அவ்வளவு தென்னந்தெளிவான தேவனுடைய சித்தம் இந்த காரியத்தில் இருந்தாலும் அலைகழிக்கிற ஒரு புயல் காற்று அவர்களை எதிர்கொண்டது. And it was not an ordinary difficulty. Even their boats were beginning to fill and about to sink. இது ஒரு சாதாரண பிரச்சனையாக காணப்படவில்லை. அவருடைய படகுகள் நிரம்பி முழுகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். But there is a contrast we see in verse 38. 38வது வசனத்திலே நாம் எதிர்மாறான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். But Jesus was in the stern asleep on a pillow. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். It is not that he just fell into sleep. ஏதோ தற்செயலாய் திடீரென்று இப்பொழுது தூங்கிவிட்டார் என்றல்ல. He deliberately went off to sleep. வேண்டுமென்றே அவர் தூங்க போய்விட்டார். Because he knew that great truth, when you have to go to the other side, you will not sink in the middle. ஏனென்றால் அவருக்கு ஒரு சத்தியம் உத்தரவாதமாய் தெரிந்திருந்தது. அக்கறைக்கு நாம் போய் சேர வேண்டியதாக இருந்தால் இடையிலே முழுக போகிறதில்லை. And they awoke him and said to him, "Teacher, don't you care that we are perishing?" அப்பொழுது, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று அவரை எழுப்பி சொல்கிறார். In other words, the disciples were so perturbed by the turbulent windstorm, but Jesus was obviously perfectly relaxed in that situation. மறு வார்த்தைகளிலே அந்த சீடர்கள் இந்த சூழ்நிலையின் நிமித்தமாக அலைகடிக்கப்பட்டிருந்தார்கள், கலக்கம் அடைந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவோ அந்த சூழ்நிலையிலே முற்றிலும் அவர் நிதானமாய் காணப்படுகிறார். He arose and rebuked the wind and said to the sea, "Peace, be still," and the wind ceased and there was a great calm. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said to them, "Why are you so fearful? How is it that you have no faith?" அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். Beloved, when Christ is leading us, we should have the faith in God who is leading us in the right direction. Let come what may on the way. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்துவாரே என்று சொன்னால் தேவன் பேரிலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். என்னத்தான் நமக்கு இடையூறுகள் வந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மை விட்டு அற்று போக கூடாது. Now another classic example is the incident when Peter walked on water. மற்றும் ஒரு அருமையான ஒரு உதாரணமானது பேதுரு தண்ணீரின் மீது நடந்த ஒரு சம்பவம். Turn with us to that passage in Matthew's Gospel 14th chapter. மத்தேயு சுவிசேஷம் 14வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட We வாருங்கள். read from verse 26. 26வது வசனத்திலிருந்து When the வாசிக்கிறோம். disciples saw Jesus walking on the sea, they were troubled, saying, "It is a spirit," and they cried out for fear. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். Immediately Jesus spoke to them, saying, "Be of good cheer, it is I, do not be afraid." உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். Peter answered him and said, "Lord, if it is you, command me to come to you on the water." பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். And Jesus said, "Come." அவருக்கு இயேசு வா என்றார். And when Peter had come out of the boat, he walked on the water to go to Jesus. அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். But when he saw the wind was boisterous, he was afraid, and he began to sink. He cried out, saying, "Lord, save me." காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். Here again, who bid Peter to come walking on water? இந்த இடத்திலும் தண்ணீரின் மேல் நடந்து வா என்று அழைப்பை விடுத்தவர் யார்? It was Jesus who asked him to jump out of the boat and walk on water. படவை விட்டு வெளியேறி தண்ணீரின் மேல் நடக்க சொன்னதே இயேசுவானவர். So he obeyed the leading and direction of Christ. கர்த்தருடைய வழிநடத்துதலை, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் வெளியேறினான். Even at that situation, you see the wind was boisterous. அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் கூட காற்று அலைகளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes, beloved, when we follow God's leading, the landing will be safe, but the passage may not be smooth. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பின்பற்றி செல்லும் பொழுது பாதை கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் போய் சேருகிறது பத்திரமாய் இருக்கும். Now there is a very interesting text in book of Nahum. நாகூம் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு அருமையான வசன பகுதி இருக்கிறது. Look at the first chapter and we will read to you the latter portion of this third verse. முதல் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். The Lord has his way in the whirlwind and in the storm. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. Yes, beloved, more often than we think, God's ways are in such turbulent situations. ஆம் பிரியமானவர்களே, நாம் எண்ணி பார்க்கிறதை விட அதிகமாக தேவனுடைய வழி நடத்துதல்கள் எல்லாம் இவ்விதமான அலைகளிக்கப்பட்ட சூழல்கள் வழியாக தான் இருக்கிறது. I want to testify to this truth with all confidence. முழுமையான நம்பிக்கையோடு இந்த சத்தியத்திற்கு நான் உங்களுக்கு நம்பிக்கையாய் சொல்ல விரும்புகிறேன். I have gone through several crises in my life and in my ministry. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும் பலவிதமான இக்கட்டான சூழல்கள் வழியாக கடந்து But I போயிருக்கிறேன். want to tell you that most of the classic guidance and understanding about the complexities of life and ministry I received from the Lord during such times of crisis. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு உத்தரவாதமாய் சொல்ல முடியும். இவ்விதமான சூழல் வழியாக நான் கடந்து போன பொழுதுதான், இக்கட்டுகள் வழியாக கடந்து போன பொழுதுதான் தேவனுடைய தெளிவான வழிநடத்துதல்கள் எனக்கு கிடைக்கப் பெற்றது. Now that was the experience of Apostle Paul, who has so explicitly testified to that fact in his epistles. தன்னுடைய நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சத்தியத்தை தெளிவாய் விளக்கி சொல்லி இருக்கிறார். Turn with us for an example to 2 Corinthians 2nd chapter. 2 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Thanks be to God who always leads us in triumph in Christ and through us diffuses the fragrance of his knowledge in every place.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். In other words, he says God is leading us in every place triumphantly. வார்த்தைகளில் சொல்கிறார், எல்லா இடங்களிலும் கர்த்தர் எங்களை ஜெயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். Does it mean that the passage and the way that he went through was smooth and trouble free? அப்படி என்று சொன்னால் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பிரச்சனையற்றதாக இருந்தது, சுலபமாய் இருந்தது என்று அர்த்தமா? Take for example the same book of 2 Corinthians 11th chapter. அதே நிருபத்தினுடைய 11வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at verse 24 onwards. 24வது வசனம் துவங்கி பாருங்கள். The Jews, from the Jews 5 times I received 40 stripes minus 1. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 times I was beaten with rods. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். Once I was stoned. ஒரு தரம் கல்லெறியுண்டேன். 3 times I was shipwrecked. 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். A night and a day I have been in the deep. கடல்லே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். In journeys often. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். In perils of waters. ஆறுகளால் வந்த மோசங்களிலும். In perils of robbers. கள்ளரால் வந்த மோசங்களிலும். In perils of my own countrymen. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். In perils of the Gentile. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். In perils in the city. பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும். In perils in the wilderness. வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும். In perils in the sea. சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும். In perils among false brothers. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். In weariness and in toil. பிரயாசத்திலும் வருத்தத்திலும். In sleeplessness often. அநேக முறை கண்விழிப்புகளிலும். In hunger and thirst. பசியிலும் தாகத்திலும். In fastings often. அநேக முறை உபவாசங்களிலும். In cold and nakedness. குளிரிலும் நிர்வாணத்திலும் What is smoothness about the passage into which Christ was leading him triumphantly in every place? ஜெயமாய் எல்லா இடங்களிலும் இவரை நடத்தி சென்ற கிறிஸ்துவனுடைய இந்த பாதையிலே இது சுலபமாய் இருந்தது என்று சொல்ல முடியுமா? You see how many perils, peril of that, peril of that, peril of that, he keeps on repeating. எத்தனை அபாயங்கள், எத்தனை விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் பாருங்கள், தொடர்ச்சியாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. This is not a list of complaint on the part of the apostle. இது அப்போஸ்தலன் நமக்கு கொடுக்கிற ஒரு குற்றச்சாட்டாக காணப்படவில்லை. He gives it as a testimony. இது ஒரு சாட்சியாக அவர் பகிர்ந்து கொள்கிறார். In other words, he says, in spite of the fact that the passage is so rough and the terrain is so crooked and so turbulent, still I am going triumphantly because the one who leads me is Jesus Christ. பாதை இவ்வளவு கரடுமுரடாக சுலபமற்றதாக அலைகடிப்புகள் நிறைந்ததாக இருந்தாலும் கூட நான் என்னை நடத்துகிற கிறிஸ்துவினாலே ஜெயமாய் இப்படி கடந்து போகிறேன் என்று சாட்சி பகருகிறார். How do I say it is a testimony of triumph? இது ஒரு ஜெயத்தின் சாட்சி என்று நான் எப்படி சொல்கிறேன்? The same chapter come to verse 31 when he comes to the end of the list. அந்த பட்டியலினுடைய முடிவாக 31வது வசனத்துக்கு வரும்போது சொல்கிற காரியத்தை பாருங்கள். God and Father of our Lord Jesus Christ, who is blessed forever. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்கிறார். You see, he ultimately brings it to a climaxing of praise and exalting the name of the Lord. அதை முற்றிலுமாக முடிக்கும் பொழுது, நிறைவு செய்யும் பொழுது இந்த பட்டியலை அவர் துதிக்கிறவராக, தேவனை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். Yes, beloved, the passage may be rough, but the landing will be safe. ஆம் பிரியமானவர்களே, பாதை கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் போய் சேருகிறதோ நீங்கள் பத்திரமாய் போய் சேர முடியும். We want to illustrate this particular truth from another example from the missionary journeys of Apostle Paul. பவுலினுடைய மற்றொரு மிஷனரி பிரயாணத்தின் மூலமாக இந்த காரியத்தை இன்னுமாய் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். Paul had a great desire to ultimately go to Rome and preach the gospel. ரோமாபுரிக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது பவுலினுடைய ஒரு முடிவான விருப்பமாக காணப்பட்டது. Turn with us to the epistle of Romans and the first chapter and look at the 10th verse. ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதல் அத்தியாயத்தின் 10வது வசனத்தை பாருங்கள். He did not just rush or push himself into Rome. ரோமாபுரிக்கு போகும் பொழுது தன்னைத்தானே அழுத்திக் கொள்ளவில்லை. But what does he do? என்ன செய்கிறார்? Making request, making prayer, if by some means, now at last, I may find a way in the will of God to come to you. தமிழிலே 12வது வசனத்தை பாருங்கள். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்ளுகிறேன். In other words, he was waiting in the presence of the Lord for a specific guidance of God to lead him to the city of Rome. மறு வார்த்தைகளிலே குறிப்பாக தேவன் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ரோமாபுரிக்கு தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறதாக பார்க்கிறோம். And finally God granted him. கடைசியாக தேவன் அதை அவருக்கு கொடுத்து விடுகிறார். And he takes his voyage to Rome. அங்கே அவர் கப்பற் பிரயாணமாக அங்கே செல்கிறார். You all know about the voyage of Paul to Rome. You read it in full length, all details in the 27th chapter of Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய 27வது அத்தியாயத்திலே பவுலினுடைய அந்த கப்பற் பயணத்தை பற்றி நாம் தெளிவான ஒரு விவரம் நிறைந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். There was such a disaster and there was a heavy loss for the entire ship. அந்த கப்பலுக்கு அவ்வளவு ஒரு நாசமும் அவ்வளவு சேதமும் காணப்பட்டது. People became so disheartened over that voyage. அந்த ஒரு கப்பற் பயணத்தை குறித்து ஜனங்கள் அவ்வளவு தளர்ந்து போனார்கள். But what did Apostle Paul say in verse 23? 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? There stood by me this night an angel of God to whom I belong and whom I serve. He said, "Don't be afraid, Paul." என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே என்று சொன்னார். You must be brought before Caesar, and indeed God has granted you all those who sail with you. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். Verse 25, therefore take heart, men, for I believe God that it will be just as it was told me. ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். However, ஆயினும் we must run aground on a certain island. நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றார். So the passage will be difficult and turbulent, but that doesn't mean God did not lead me. God alone guided me. I know the landing will be safe. நாம் போய் பத்திரமாய் சேரத்தான் செய்வோம். ஒருவேளை பாதை இவ்வளவு கடினமாக இருக்கும், ஆனாலும் தேவன் நம்மை நடத்தினபடியினாலே நிச்சயமாக நாம் போய் சேருவோம். This is the truth that the apostles wanted all the new believers in Christ to understand right at the beginning of their Christian life. அப்போஸ்தலர் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்திலேயே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தென்னந்தெளிவாய் இருந்தார்கள். Now this is what they taught them wherever they followed up their ministry. தங்களுடைய ஊழியத்தை எங்கெல்லாம் அவர்கள் பின்தொடர்ந்தார்களோ அங்கெல்லாம் இந்த காரியத்தை அவர்கள் கற்பித்ததை பாருங்கள். Turn with us to Acts of the Apostles 14th chapter and look at verse 22. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை பாருங்கள். You know what they told the people? ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? You know how they strengthened them? அவர்களை பலப்படுத்தினது எவ்விதமாக தெரியுமா? They strengthened the souls of the disciples, exhorting them to continue in the faith, saying, "We must through many tribulations enter the kingdom of God." விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படி அவர்களுக்கு பதில் புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சீஷர்கள் அவர்களுடைய மனதை திடப்படுத்தினார்கள். So the passage will be full of tribulations, but we should stay solid in faith and walk through. ஆகவே பாதையானது உபத்திரவங்களாலே நிறைந்திருக்குமானால் நாம் உறுதியாய் நிலை நிற்க வேண்டும். We all know that of all the psalms in the book of Psalms, the most famous psalm is Psalm 23. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கீத புத்தகங்களிலே மிகவும் ஒரு பிரபலமான ஒரு சங்கீதம் 23வது சங்கீதம். And most of us know it by heart. நம்மிலே அநேகருக்கு அது மனப்பாடமாகவே தெரியும். Look at the third verse, the latter portion of the third verse. 3வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்கள். He leads me in the paths of righteousness. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He is leading me. It is God who is leading me. என்னை அவர் நடத்துகிறார். அவர்தான் என்னை நடத்துகிறார். And what happens when he is leading me? என்னை அவர் நடத்தும் பொழுது என்ன நடக்கிறது? Look at the next verse. அடுத்த வசனத்தை பாருங்கள். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். He is leading me in the paths of righteousness, but that could be valley of the shadow of death. அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், ஆனாலும் அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். Beloved, that is the meaning of what Peter writes in his epistle, suffering according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படியாக பாட அனுபவிக்கிறது என்று
அங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறானே அதுதான் இது என்று நான் நம்புகிறேன். Now there is a great wisdom in what Solomon wrote in book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்திலே சாலமோன் சொன்ன காரியத்திலே அநேக உண்மை உண்டு. Now turn with us to book of Ecclesiastes 11th chapter. பிரசங்கியின் புத்தகம் 11வது அத்தியாயத்துக்கு நோடு கூட பாருங்கள். Look at the fourth verse. 4வது வசனத்தை பாருங்கள். He who observes the wind will not sow. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். And he who regards the clouds he will not reap. மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். Sowing is the beginning of any work. விதைக்கிறது என்றால் ஒரு காரியத்தினுடைய துவக்கமாய் இருக்கிறது. And reaping is the finishing or the completion of any work. அறுக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தினுடைய முடிவு. So whether you want to start a work or finish the work, if you look for favorable circumstances and ideal environment, you will never do anything for God. ஆகவே ஒருவேளை ஒரு பணியை நீங்கள் துவக்க வேண்டுமோ அதை நிறைவு செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திலே நீங்கள் ஒரு சாதகமான ஒரு சூழமைவு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அந்த காரியத்தை துவக்கவும் மாட்டீர்கள் முடிக்கவும் மாட்டீர்கள். Then there may come a question. ஒரு கேள்வி எழலாம். We all have a statement that is very often repeated by people. ஜனங்கள் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு கூற்று ஒன்று உண்டு. God's men doing God's work in God's time in God's way will not lack God's support. தேவனுடைய ஜனம் தேவனுடைய பணியை தேவனுடைய காலத்தில் தேவனுடைய வழியிலே அதை செய்யும் பொழுது தேவனுடைய ஆதரவு இல்லாமல் போக மாட்டார்கள் என்று சொல்வார்கள். What about that statement? அந்த ஒரு கூற்றை குறித்து என்ன? That is only a general statement, beloved. அது ஒரு பொதுவான கூற்றுதான். That only speaks about God's ultimate help in anything that we venture to take in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே நாம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட துவங்கினாலும் தேவன் முடிவாய் நமக்கு கொடுக்கிற உதவியை பற்றி தான் அங்கே சொல்லப்படுகிறது. But the fact remains there will be difficulties. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் என்கிற உண்மை இருக்கத்தான் செய்கிறது. We all know the story of Gideon and the Midianites. கிதியோன் மீதியானியருடைய அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Whenever the people of Israel will just sow the seed and begin to bring up the crop, இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் விதை விதைத்து அந்த அறுவடையை காண்கிறார்களோ at that time these Midianites will invade them and they will destroy the entire crop. மீதியானியர்கள் அந்த நேரத்திலே அவர்களை மேற்கொண்டு அந்த அறுவடை முற்றிலுமாக அவர்கள் நாசப்படுத்துவார்கள். And God told Gideon to go on behalf of God's people. தன் தேவனுடைய ஜனத்தின் சார்பாக கிதியோனை புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னார். And God assured him, I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவனுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். That was a genuine question that was bothering Gideon at that moment. கிதியோனுடைய மனதிலே ஒரு உண்மையான கேள்வி அந்த நேரத்தில் எழுந்தது. If God is with us, why should all these things happen to us? தேவன் நம்மோடு கூட இருப்பாரேயானால் ஏன் இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கிறது? That is what the common Christian understanding today is. அதுதான் இன்றைக்கு ஒரு பொதுவான கிறிஸ்தவர்களுடைய புரிந்துகொள்ளுதல் காணப்படுகிறது. If God is with us, why should we have problems? தேவன் நம்மோடு கூட இருப்பாரேயானால் நமக்கு ஏன் பிரச்சனை இருக்க வேண்டும்? That was what Gideon was asking. இதுதான் கிதியோன் கேட்டுக்கொண்டிருந்தான். If, oh Lord, you are with us, how is it that you are letting the Midianites to come and destroy our field? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னால் இந்த மீதியானியர்கள் எங்களுடைய வயல்களை எல்லாம் நாசப்படுத்துறாங்க. இது எப்படி சாத்தியமாகிறது? So then finally God said, you go in whatever strength that you have now. உனக்கு இப்பொழுது இருக்கிற பலத்திலே நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அறிவுரை சொன்னார். And when we proceeded on faith, விசுவாசத்திலே புறப்பட்டு போன பொழுது then God used him to save the people of Israel from the hands of the Midianites. மீதியானியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற தேவன் அவனை அப்பொழுது பயன்படுத்தினார். Yes, beloved, when the Lord leads us, that does not mean the passage will be smooth, but one thing we can be assured, the landing will always be safe. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நடத்துகிற பொழுது பாதை சுலபமாக இருக்கும் என்கிறதல்ல, ஆனால் போய் சேருகிறதோ பத்திரமாய் இருக்கும் என்கிறதை மாத்திரம் நாம் நிச்சயமாய் பார்த்துக் கொள்ள முடியும். How not to plan? எப்படி திட்டமிடக்கூடாது? Do not expect a smooth passage. சுலபமான பாதையை எதிர்பார்க்க கூடாது.